பாட்டி இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாத. அவங்கள ரொமான்ஸ் பண்ண விடுவேனா? ஏதாவது பண்ணி பிரிச்சு விட்டுக்கிட்டே இருப்பேன். இத பாருடா கண்ணா, பாட்டி போட்ட காஃபி இத மட்டும் குடிச்ச வயிற்றுச்செல்லாம் சிட்டா பறந்து போயிடும். பாட்டி சொல்றேன்ல, இந்தா குடி, வாங்கிக்க. தேங்க்ஸ் பாட்டி. அப்படியே குடி. நல்லா இருக்கா? சீ, இந்த ஐயோ, ஏன் இந்த கொட்டு கொட்டுட்டு போறா? இவளுக்கு நல்லது தானே செஞ்சேன். இந்த காஃபியை நானே குடிச்சு பாக்குறேன். ஐயோ, இந்த காஃபில ஒரே உப்பு. மீனாட்சி போட்ட உப்பு காஃபி நமக்கே திரும்பி வந்துருச்சா? ஐயோ, இவ வேற குறுகுறுன்னு பாக்குறாளே. சும்மா இருந்தாலே நம்மள மேல வாங்குவா. காஃபிய வேற கீழே துப்பி இருக்கேன். என்ன பண்ணுவாளோ? வேற வழியே இல்ல, நாமளே தொடச்சிட வேண்டியதான். இப்போ ஓகே தானே? இப்போ ஓகே. என்ன ஆப்பு வச்சாலும் அக்காளும் தங்கச்சியும் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாளுங்க. முதல்ல அந்த சீக்கிரட்டை கண்டுபிடிக்கணும். என்ன பாட்டி முணங்குறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா. நான் வர்றேன். பாட்டி என்னம்மா? ஒரு நிமிஷம், இதோ வரேன். என்னம்மா? காஃபி வச்சுட்டு போறீங்க? அது மறந்து போயிட்டேன். இதை எடுத்துறேன். இதை எடுத்துட்டு போய் சிங்க்ல ஊத்திட்டு இத நல்லா கழுவி வச்சிடுறேன். பால் சக்கரை காஃபி தூள் விக்கிற விலைக்கு காஃபியை கொட்டிடுவேன்னு ஈஸியா சொல்றீங்களா? ஒழுங்கா இதுல இருக்கிறத குடிங்க. ஐயோ, இந்த காஃபிய நான் குடிக்கவா? வேணாமா? வேணாம். வயசான காலத்துல இந்த காஃபிய குடிச்சா வயிறு தாங்காது. சொன்னா கேளு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. காஃபியை கேட்டு வாங்கி குடிக்க மட்டும் தெரியுதுல்ல, ஒழுங்கா குடிங்க. இல்லன்னா ஒண்ணு செய்வாமா? உள்ள போய் இத சூடு பண்ணி குடிச்சிடுறேன். ஐயோ, கேஸ் விக்கிற வேலைக்கு கேஸ போய் இப்ப நீங்க வேஸ்ட் பண்ண போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, சூடாதான் இருக்கு, அப்படியே குடிங்க. குடிங்க. இந்த வயசுல ரொம்ப சூடா குடிச்சா ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துரும். இத குடிச்சா ஹார்ட்டே ப்ராப்ளம் ஆயிடுமா? என்னது? ஒண்ணல்ல. அப்புறம் என்ன? குடிங்க குடிங்க. நான் வெச்ச வேணா என்னையே வந்து தாக்குதே. உலகத்திலேயே ஆப்பு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே உட்கார்றாளு நான் ஒருத்தியாதான் இருக்க முடியும். என்ன யோசிக்கிறீங்க? இப்ப குடிக்க போறீங்களா இல்லையா? குடிக்கலன்னா விட மாட்டேன். குடிக்கிறது தவிர வேற வழி இல்ல. குடிச்சிட வேண்டியதான். கடவுளே, என்ன காப்பாத்து. குடிங்கன்னு சொல்றேன்ல. குடிக்கிறேன். குட் பாட்டி, நல்ல பாட்டி. என்ன இன்னும் ஆளையே காணோம். இந்த மரமண்டை இவ்வளவு நேரம் என்னதான் பண்றான்னு தெரியலையே. சொன்ன நேரத்துக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியா வர தெரியல. இவெல்லாம் ஒரு அட்வொகேட். வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. முதல்ல போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்போம்.
இந்த லூசுக்கு என்ன அவன் கஷ்டப்பட்டு வர வேண்டாமா? எதுக்கு சும்மா சும்மா ஃபோனை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கா? ஃபோனை கொடுத்துட்டு ஒரு பெரிய கும்படா போட்டுட்டு வந்துருனுப்பா. இனி அவன் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது. ஹலோ ஹலோ, நானும் பேசுறேன். தெரியுது, சொல்லு. தெரிஞ்சா மட்டும் பத்தாது, பங்க்சுவாலிட்டியாவும் இருக்க தெரியணும். உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நான் இது வரைக்கும் யாருக்காகவும் வெயிட் பண்ணதே இல்ல தெரியுமா? ஒரு வயசு பொண்ணு இப்படி பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு வயசு பொண்ணு தனியா நின்னுட்டு இருந்தா அப்பா அம்மாவும் மிஸ் பண்ணிட்டு நிக்கிறேன்னு நினைக்க போறாங்க. ஜோக்கா? நான் அப்புறமா சிரிக்கிறேன். எப்போ நீ போனை தருவ? ஃபர்ஸ்ட் நீ எங்க இருக்க? நான் ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். எது, பங்காட்டோலையா? பங்காட்டோவா? ஓ, நீ படம்லாம் பார்க்க மாட்டியா? ஆமா ஆமா, அதெல்லாம் அறிவு இருக்கிறவங்க செய்யற வேலை. உனக்கு தான் அது கொஞ்சம் கூட கிடையாதே. ஏய், ஷேர் ஆட்டோவான்னு கேட்டேன். இவ எப்படி கரெக்டா சொல்றா? இவ எப்படி கரெக்டா சொல்றா? ஒருவேளை நம்மள பார்த்துட்டே இருக்காளும் தானே நினைக்கிற? ஏய், அதெல்லாம் இல்ல. சரி சரி, எப்போ வருவ? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரி வா. பொண்ணா இவ? இவள மாதிரி ஒரு பொண்ணை லைஃப்ல பார்த்ததே இல்ல. இவளெல்லாம் குண்டர் சட்டத்துல உள்ள தூக்கி போடணும். அப்பதான் என்ன மாதிரி ஆம்பளைங்களாம் நிம்மதியா இருக்க முடியும். நான் இறங்குற இடம் வந்துருச்சு, வண்டியை நிறுத்துங்கண்ணே. இந்தாங்கண்ணே. டேங்கப்பா, சூப்பர் ஃபோனு, செம்மையா இருக்குது. அண்ணா இங்கே தானே நிறுத்துங்கண்ணா. இந்தாங்கண்ணா. ஏய், என் போனை கொடு. என்னது? ஏயா? ஏன்னு சொன்ன வாயை உடைச்சிடுவேன். முதல்ல ஏன் போனை கொடு, அப்புறம் உன் போனை தரேன். பெரிய போனு, பொல்லாத போனு. இந்த டப்பா போனுக்கு இவ்வளவு சீனா? இங்கதான் வச்சேன். ஐயோ, ஒரு நிமிஷம். ஐயோ, ஆட்டோல விட்டுட்டோமோ? ஐயோ, போன் தொலைஞ்சேன்னு தெரிஞ்சா ஐயோ விட மாட்டாளே. ஹே, என்ன என்னாச்சு? என் போன் எங்க? வந்து வந்து என்ன வந்து போய்? உங்க போனை காணுங்க. என்னது? போனை காணுமா? ஆமாங்க. என்ன ஈஸியா ஆமான்னு சொல்ற? இதே நான் உன் போனை தொலைச்சிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? இந்நேரத்துக்கு என்ன பேச்சு பேசியிருப்ப? என்னவோ டப்பா போன் அப்படி இப்படின்னு சொன்னா அத கூட உன்னால ஒழுங்கா வச்சுக்க முடியலல. உன்னெல்லாம் நம்பி எப்படி கேஸ் எல்லாம் தராங்களோ தெரியல. அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு செலவு வைக்க போறேன். உருப்படியே ஒரு வேலை செய்ய துப்பில்ல உனக்கு. வாய் இருந்தா வக்கீல் ஆயிலான்னு நினைப்போ. வாய் மட்டும் இருந்தா போதாது தம்பி, கொஞ்சம் அறிவும் வேணும். ஏய், நீ ரொம்ப பேசாத. நீ என் போனை கொடு. உன் போன் கிடைச்சதும் கொண்டு வந்து கொடுத்துறேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன ஈனா வானா மாதிரி தெரியுதா? ஈனா வானாவா? அப்படினா அது கூடவா தெரியல? இழிச்ச வாய் மாதிரி தெரியுதான்னு கேட்டேன். உன்னை பார்த்தா அப்படிலாம் தெரியல, சிடு சிடுன்னு தான் தெரியுது. ஹலோ, காமெடி பண்ணதெல்லாம் போதும். கையில என்ன வச்சிருக்க? கையில பணம்லாம் எதுவும் இல்லையே. அது உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ஒரு வெத்து வெட்டுன்னு. ஏதோ கையில வச்சிருக்கியா, அது என்னன்னு கேட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைல். இத மட்டும் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேனா என் லெவலே வேற. ஏய், என்ன பண்ற?
என் போனை கொடுத்துட்டு இத வாங்கிட்டு போ. ஏய் இதெல்லாம் என்னோட சீனியர் திட்டுவாரு. தெரியுதுல, அதான் சொல்றேன். என் போனை கொடுத்துட்டு வந்து இத வாங்கிட்டு போ. நீ சொல்றத பார்த்தா ஏதோ உன் போனை நான் மறைச்சு வச்சிட்டு இருக்க மாதிரி பேசுற. அதான் உன் போனுக்கு பதிலா என் போனை வச்சிருக்கல. முதல்ல என் கேஸ் ஃபைல கொடு. தம்பி, இப்ப நான் இத கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நீ ஈஸியா புது போன் வாங்கிட்டு போன்னு சொல்வ. கொடுக்கலனா தான் சீனியர் திட்டுவாருன்ற பயத்துல தீயா வேலை செஞ்சு என் போனை தேடி கொடுப்ப. அப்படி இல்லனா புது போனையாவது வாங்கி கொடு. அது வரைக்கும் இது என்கிட்டயே இருக்கட்டும். கரெக்டா? ஹலோ, நில்லுங்க நில்லுங்க ப்ளீஸ். இது ரொம்ப முக்கியமான ஃபைல். என் வாழ்க்கை தான். தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்களேன். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒரு புது போனை வாங்கி கொடுத்துட்டு உங்க ஃபைலை வாங்கிக்கோங்க. ஏங்க நில்லுங்க. உங்களதாங்க என் பொண்ணே. அது என் வாழ்க்கை. பாட்டி பாட்டி வரேன்டி வரேன். பாட்டி படி ஏறி வரணும். வரேன். பாட்டி ஐயை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 ய. இப்ப எதுக்கு பாட்டி பாட்டி நீ ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? கூப்பிட்ட உடனே வர மாட்டீங்களா? கூப்பிட்ட உடனே வரதுக்கு நான் என்ன குமரியா? வயசான கிழவிடி. படிக்கட்டு ஏறி நிதானமா தான் வர முடியும். கிளவியா இருக்கும்போது இவ்ளோ வாய் பேசுறீங்கன்னா நீங்க குமரியா இருக்கும்போது எவ்வளவு வாய் பேசிருப்பீங்க. என்ன கால் உடைஞ்சு கூட நீ அடங்க மாட்டியா? இப்ப எதுக்குடி என்ன கூப்பிட்ட? என்ன பாட்டி இப்படி கோச்சிக்கிறீங்க? என்னால முடியலன்னு தானே உங்களை கூப்பிட்டேன். மாமா தான் உனக்கு ஏதாவது வேணும்னா பாட்டிய ஹெல்ப்க்கு கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போனாரு. அதனாலதான் கூப்பிட்டேன். ம்ஹும். ஆனா நீங்க என்னடானா இவ்ளோ கோவப்படுறீங்க. சரி சரி, இப்ப எது கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. எனக்கு கால் ரொம்ப அரிக்குது பாட்டி, கொஞ்சம் சொரிஞ்சு விடணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன். என்னது? உன் கால என் கைய வச்சு நான் சொரிஞ்சு விடணுமா? சேச்சே, என்னால அதெல்லாம் முடியாது. என்ன பாட்டி, உங்க பேத்தியா நினைச்சு செய்யலாம்ல. ம். உன்ன மாதிரி ஒரு பேத்தி பிறந்திருந்தா இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன். சரி ஓகே, ஒரு உடம்புக்கு முடியாத பேஷண்டா நினைச்சு செய்யலாம்ல. நான் என்ன பேஷண்ட்டுக்கு உதவி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் ஆயா வேலைய செய்யறேன்? இத பாரு, நீ என்ன சொன்னாலும் என்னால செய்ய முடியாது. இப்ப நீங்க செய்வீங்களா மாட்டீங்களா? அதான் முடியாதுன்னு தானே சொல்றேன். பாட்டி, இப்ப நான் சொல்றத நீங்க செய்யல, அப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அவர் என்ன யாரு? சிவா தானே? அவர் என்ன பெரிய ஹிட்லரா? நீ சொன்ன உடனே டபடபடபடம் சொல்றதுக்கு? ஏய், அவன் நான் பார்த்து வளர்ந்த பையன். சொன்னா சொல்லு போடி. இவ்ளோ திமிராயிடுச்சா உனக்கு? இரு உனக்கு வைக்கிறேன். இவ எதுக்கு கால் பண்றா? ஹலோ மாமா, என்ன சொல்லு. மாமா, நீங்க என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? ஏன் என்ன சொல்லிட்டு போன? ஏதாவது தேவைன்னா பாட்டிய உதவிக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த பாட்டிய கூப்பிட்டா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க மாமா. நீ ஒரு நிமிஷம் போன பாட்டி கிட்ட கொடு. நீங்க நல்லா திட்டுங்க மாமா. ஐயோ, அடி அடி. இந்தா. சிவா, சொல்லுடா கண்ணா. பாட்டி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இரு இரு. ஏண்டா பாட்டி கிட்ட இல்லாதெல்லாம் கேக்குற? பின்ன என்ன, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஏண்டா உன் நிம்மதியை நான் எப்படா கெடுத்தேன்? அவ என்ன கேக்குறாளோ அதை செஞ்சு தொலைக்க வேண்டியதுதானே? ஐயோ, அவன் என்ன செய்ய சொன்னா தெரியுமா? அவ என்ன வேணாலும் செய்ய சொல்லட்டும். அவ சொல்றா, நீ செய்யற. இது ரெண்டும் நடக்கல, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன். சரிடா, செஞ்சு தொலைக்கிறேன். என்னது? செய்யறேன்னு சொன்னேன்டா. அது ச்சே, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்தா, என்ன? என்ன செய்யணும்? அதான் சொன்னல, காலை சொரியணும். பாட்டி, அந்த பக்கம் பாட்டி, இந்த பக்கம் கொஞ்சம் கீழே. நல்லா நல்லா. இந்த சைடு, இந்த கால், இந்த கால், இந்த பக்கம், இந்த பக்கம், மேல மேல மேல, இந்த பக்கம், இங்க மேல 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 மேல, இங்க மேல 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 மேல, இங்க மேல, ஐயோ, இந்த பக்கம், இந்த பக்கம், கீழே 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 கீழே, இன்னும் கீழே. ஐயோ பாட்டி, கீழேனா கீழே பெட்ல இல்ல, கால் உள்ளங்கால்ல. உள்ளங்கால்யா? பாட்டிக்கு இது பத்தாதே, இன்னும் வலுவா ஏதாவது செய்யணும். போதுமா? பாட்டி, போதும் பாட்டி, போதும் பாட்டி. பாட்டி, என்ன? இந்த கட்டை விரல் இருக்குல்ல, ஆமா. அதுக்கு பக்கத்துல இருக்கிற விரல் இருக்குல்ல, அது என்னவோ சுறுசுறுன்னு இழுக்குது பாட்டி. ஏய், அதான் நிறைய கொழுப்பு இருக்குடி. அது கொழுப்பு இல்ல பாட்டி, சுழுக்கு.
அப்படியே உங்க பொண்ணான கையால சொடுக்கு போட்டு அந்த சுழுக்க கொஞ்சம் எடுத்து விடுங்க பாப்போம். என்னையா காலை பிடிக்க சொல்ற? இரு, விரல வடிச்சு விடுறேன். பாட்டி நல்லா இழுங்க, நல்லா இழுங்க. நல்லா 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 பாட்டி நல்லா இழுங்க. பாட்டி சொடக்க விழல பாட்டி, இன்னும் கொஞ்சம் நல்லா. ஏய், எவ்வளடி இருக்கிறது? பாட்டி நல்லா இழுங்க பாட்டி, நல்லா நல்லா நல்லா. அச்சச்சோ, பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? அம்மா, அப்பா. பாட்டி என்னாச்சு பாட்டி? ஐயோ பாட்டி பாட்டி என்னாச்சு? வாங்க வந்து உட்காருங்க. ஒண்ணும் வேணாண்டியம்மா, என்ன ஆள விட்டா போதும் நீ சாமி. அப்பா, அப்பா, ஐயோ, எல்லாம் இந்த சிவா பையனை சொல்லணும். ஆ, அப்பா பாப்பா, நல்லா வேணும். அப்புறம் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன கூப்பிடவே மாட்டேன். என்ன ரன்வீர் கடலை போட்டிருக்க மாதிரி இருக்கு? ஏய், அப்படியே இங்க வந்து அட்டி போடலான்னு பாத்தியா? போ, ஒழுங்கா போய் டேபிள்ல தூர போடா போடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பாஸ் வராரு, மாட்டி விடுறாரு. டேய், போடா, மாட்டி விடுறேன் கிட்டி போடா. நம்ம இந்த மாதிரி எப்பவுமே ஜாலியா இருக்கணும், புரியுதா? எல்லா ஃபங்க்ஷனும் கூப்பிடணும். என்ன செல்லக்குட்டி, நீயும் உன் ஃபங்க்ஷன் கூப்பிட மாட்டற? என்ன ரன்பீர், கோகுலத்துல கண்ணன் மாதிரி எல்லா பெண்களோட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? மேடம், அதெல்லாம் அப்படியே தானா அமையுது மேடம். பாத்தீங்கன்னா என் ஜாதகத்திலேயே நான் ஒரு கம்பெனிக்கு முதலாளியாவும் என் கம்பெனில வேலை செய்யற எல்லாரும் பெண்களாவும் தான் இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. என் ஜாதகம் கண்ணன் ஜாதகம் மேடம். அதுக்கு இது ஒரு ரிஹர்சல் நினைச்சுக்க வேண்டியதா? அது சரி, ஓனர் ஆவன்னு சொன்னீங்களே, அது எப்ப நடக்கும்? அதெல்லாம் ஜாதகத்துல போடல மேடம். ஏய், பாசும் பாசமா வர நேரம் ஆயிடுச்சு. போய் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. பாஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏய், போங்க போங்க போங்க. ஏய், உங்க கதையை நீ அப்புறமா சொல்லு. போ போ போ. மேடம், ஏதாவது ஃபைல் வேணா சொல்லுங்க மேடம், எடுத்துட்டு வரேன். மேடம், குட் மார்னிங் பாஸ். என்ன ரன்பீர், உன் சத்தம் தான் கீழே வரைக்கும் கேக்குது. என்ன பாஸ் பண்றது? நான் குழந்தையா இருக்கும்போது எங்க பாட்டி எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும்னு கழுதப்பாலை கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டாங்க பாஸ். அதனாலதான் என் குரல் கணீர்னு இருக்கு. அப்போ உன் வாய்ஸ் கழுத மாதிரி இருக்குன்னு ஒத்துக்கிறியா? பாஸ், அந்த அளவுக்கு சத்தமா இருக்குன்னு சொன்னேன் பாஸ். ஏன் பாஸ், உங்களுக்கு கழுதப்பால் ஊத்தவே இல்லையா? டேய், இப்ப நான் உனக்கு ஒண்ணு கொடுத்தேன்னு வை. சின்ன வயசுல நீ குடிச்ச கழுதப்பால்லாம் இப்ப வெளியில வரும், பாக்குறியா? பாஸ் வேணாம் பாஸ், அந்த பால் கெட்டு போயிருக்கும். போயா? ஆமா பாஸ். சக்தி மேடம் எங்க பின்னாடி வராங்களா? இல்ல, இன்னைக்கு அவங்க வரல. ஏன் பாஸ், எதுக்கு சக்தி மேடத்தை விட்டுட்டு நீங்க மட்டும் ஆபீஸ்க்கு வந்தீங்க? உங்களை மட்டும் யார் வர சொன்னது? டேய், என்ன வந்தா சத்தி மேடமோட தான் வரணுமா? என் ஆபீஸ்க்கு நான் தனியா வரக்கூடாதா? அதுக்குள்ள பாஸ், டோரை ஓபன் பண்ணி நீங்க முன்னாடி வர, சக்தி மேடம் அப்படியே பின்னாடி வர, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் பாஸ். அதுக்காக தான் பாஸ் சொன்னேன். மூஞ்சில ஒண்ணு குத்துனேனா? இன்னைக்கு அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது ஆக்சிடென்டா? நம்ம சக்தி மேடத்துக்கா? எவன் பாஸ் அடிச்சது? அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? அவன் யாருன்னு காட்டுங்க பாஸ். அவன் நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்தை நான் எடுக்கிறேன். அதை எடுத்து நீ என்ன பண்ண போற? பாஸ், நம்ம சக்தி மேடத்தை இடிச்சிட்டான்னு நான் எவ்வளவு ஆக்ரோஷமா சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட சீரியஸ் புரியாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சக்தி மேடம் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல பாஸ். பாஸ், ஆனா நான் அவங்க போட்ட உப்பை தின்னுருக்கேன் பாஸ். நீ சாப்பிடும்போது அவங்க எப்படா வந்து உப்பு போட்டாங்க? பாஸ், ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருந்தா அதையே கலாச்சிட்டு இருக்கீங்க. நான் போய் சக்தி மேடத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணவன கொன்னுட்டு வரேன் பாஸ். என்ன வந்து ஜாமீன் எடுங்க பாஸ். இரு, நான் எப்ப அவங்கள கொலை பண்ண வந்தாங்கன்னு சொன்னேன்? பாஸ், இத வேற நீங்க சொல்லணுமா? ஆக்சிடென்ட் பண்றான்னா அது கொலை முயற்சிக்கான ட்ரைன்றது எனக்கு தெரியாதா பாஸ்? யோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா. ஆக்சிடென்ட்ங்கிறது தவறுதலா நடக்கிற ஒரு விஷயம் தான் பாஸ். இப்படி ஒரு அர்த்தத்தை அவன் உங்ககிட்ட சொன்னானா பாஸ்? அவனை விட கூடாது பாஸ். அவனை கண்டுபிடிச்சு அவன் மூஞ்சிலே நங்கு நங்குன்னு 4 குத்து குத்துனாதான் என் ஆத்திரமே அடங்கும் பாஸ். ஓகே, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வா, நில்லு, குத்து. பாஸ், புரியல பாஸ். இல்ல, அந்த கைய வச்சு என் மூஞ்சில குத்து. பாஸ், நான் எதுக்கு பாஸ் உங்களை அடிக்கணும்? நீ இந்த ஆக்சிடென்ட்னு சொன்னல? ஆமா பாஸ். அத பண்ணதே நான் தான்.